ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராட்சையை வச்சு எப்படி ஒயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவரை பனானா லீஃப் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அப்டேட்ஸ்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஒயின் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஈஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை ரொம்ப கரையணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு கரைஞ்சால் போதும். அடுத்ததாக இதில் நம்ம 10 கிராம் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்திருக்கோம். இந்த ஈஸ்ட் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாத்துலேயும் இருக்கும். இது ப்ரெட்டு பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதான் அது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக இன்றைக்கி 1 கிலோ கிரேப்ஸ் பண்ண போகிறோம். அந்த 1 கிலோ கிரேப்ஸை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி நல்ல ஒரு சுத்தமான துணியில் நல்லா தொடச்சி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது 35 கிராம் கோதுமை. அடுத்ததாக இந்த கிரேப்ஸை ஒரு தட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த தட்டில் கிரேப்ஸை வச்சுட்டு நம்ம ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கோங்க. சில பேர் மசிக்காமல் அப்படியே கூட சேர்ப்பாங்க. அப்படி பண்ணுறதை விட இப்படி பண்ணோன்னா சீக்கிரமாக ப்ராசஸ் நடக்கும். நம்ம மசிச்சு வச்சுருக்க கிரேப்ஸை ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கண்ணாடி பாட்டில் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் பீங்கான் ஜாடியில் கூட பண்ணலாம். பீங்கான் ஜாடியில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட அது இல்லாததுனால நம்ம கண்ணாடி பாட்டிலில் பண்ணுறோம். எல்லா கிரேப்ஸையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசிச்ச திராட்சை எல்லாத்தையும் இந்த கண்ணாடி பாட்டிலில் சேர்த்தாச்சு. பாட்டில் நல்லா சுத்தமானதாக இருக்கணும். இப்போது இதில் நம்ம அடுத்து சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1 கிலோ திராட்சைக்கு அரை கிலோ சர்க்கரை போதுமான அளவாக இருக்கும். ஸ்வீட்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எடுத்துக்கிற கிரேப்ஸ் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா சர்க்கரையோட அளவை கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கிலோ சர்க்கரையில் பாதி அளவு தான் சேர்க்க போகிறோம். மீதி பாதி அளவு 22வது நாள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன். மீதி 1/4 கிலோவை எடுத்து தனியாக வச்சுருக்கேன். பாருங்கள், 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வந்துருச்சு பாட்டிலில். அடுத்ததாக இதில் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்க கரண்டி நல்லா சுத்தமானதாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஒரே கரண்டியை யூஸ் பண்ணுங்கள். அதுக்குன்னே தனியாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் 35 கிராம் அளவுக்கு கோதுமையை சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவு கோதுமை 1 கிலோ கிரேப்ஸ்க்கு போதுமான அளவு தான். ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுத்து இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா பாட்டில் 3/4 அளவுக்கு வர மாதிரி விடுங்க. ஏன்னா உள்ளார அந்த ஃபெர்மெண்டேஷன், அந்த நொதித்தல், அந்த இதெல்லாம் நடக்கும். அப்போ கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா மேலே வரும். அதுக்காக தான். அது கொஞ்சம் இடம் வேணும் இல்லையா, அதுக்காக. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் 600 ml தண்ணி விட்டுருக்கோம். தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு எங்கேயாவது மேலே எடுத்து வச்சுருங்க. ஒரு இருட்டான பிளேஸில் எடுத்து வச்சுருங்க. வெளிச்சத்தில் வைக்க வேணாம். டெய்லி 21 நாளுக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் எடுத்து மேலே வச்சுருங்க. முடிஞ்சளவு கீழே வைக்காதீங்க. வீட்டில் பசங்களாம் இருந்தாங்கன்னா கையில் ஏதாவது பட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஈஸ்ட் கலவையை சேர்த்துக்கிறோம். பாருங்கள், ஈஸ்ட்டு நல்லா பொங்கி வந்திருக்கு. ஈஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடி எடுத்து மேலே வச்சிடலாம். ஒரு நாள் கழித்து எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா டே 1.
இப்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சிட்டோன்னா 2வது நாள் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை ஏதாவது அடியில் கரையாமல் இருந்துச்சுன்னா கரையும். பாருங்கள், நல்லா நுரைச்சி வந்திருக்கு திராட்சை பழம். ஒரு நாள் ஆயிடுச்சு. இது வந்து டே 2. இதே ப்ராசஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 நாள் பண்ணணும். இப்போ எந்த டைம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே டைம் மறுநாள் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மறக்காமல் 21 நாள் இதை கண்டினியூ பண்ணுங்கள். இருபத்தி 2வது நாள் நம்ம இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். இன்றைக்கி 22வது நாள். இந்த ஒயின் எடுத்து வடிகட்டிட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். பாருங்கள், அடியில் ஃபுல்லாக தங்கியிருக்குதெல்லாம் கசடு தான். இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டிக்கோங்க இந்த ஒயினை. உங்கள்கிட்ட இந்த மாதிரி வடிகட்டி இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. சுத்தமான வெள்ளை துணி எடுத்து அதில் கூட நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த கோதுமை திராட்சைலாம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அந்த நொதிக்கிற இது வந்து நல்லா நடந்திருக்கு. நல்லா உப்பி போயிருக்கு பாருங்கள். இப்போது கையை நல்லா கழுவிட்டு நல்லா இதை வந்து மசிச்சு விடுங்க. உள்ளார இருக்கிற சாரெல்லாம் நல்லா இறங்கும். நம்ம நல்லா புளிஞ்சதுக்கப்புறமா இந்த சக்கையை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி தான் போடணும். பாருங்கள், நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் சாறு நல்லா இறங்கும். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக மசிச்சாச்சு. இந்த சக்கை வேஸ்ட் தான், தூக்கி போட்டுடலாம். அடுத்ததாக இந்த ஒயினை பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1/4 கிலோ அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து டே 1 வந்து 1/4 கிலோ சுகர் சேர்த்தோம். அடுத்த 1/4 கிலோ சுகரை 22வது நாள் சேர்க்குறோம். மொத்தமாக நம்மளுக்கு தேவைப்படுறது 1/2 கிலோ சுகர், 1 கிலோ கிரேப்ஸ்க்கு. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது வலது பக்கமாக இடது பக்கமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மறுபடியும் இன்னொரு 21 நாள் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. நம்ம டெய்லி எடுத்து மிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 42வது நாள் சூப்பராக நம்மளுக்கு ஒயின் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு 42வது நாள் பார்க்கலாம். பாருங்கள், இது 42வது நாள். ஒயின் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அடியில் தங்கியிருக்கு பார்த்திங்களா, இது வந்து கசடு. மேலே இருக்கிறது ஃபுல்லாக பியூரான ஒயின் தான். பொறுமையாக பண்ணிங்கன்னா 42வது நாள் உங்களுக்கு சூப்பரான ஒயின் வந்து ரெடி ஆயிரும். கலர் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இதை உங்களுக்காக எடுத்து காட்டுறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், கிளாஸில் ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா ஒரு நுரையோடு வருது பாருங்கள். ஸோ நல்லா ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இதே ப்ராசஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுறாங்க, ஆனால் இந்த ப்ராசஸில் நல்லா தான் வந்திருக்கு ஒயின். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.